திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிஹரசுதனிடம் கேட்கலாம். ஹரிஹரசுதன், ஆக்கிரமிப்புகள் அகற்ற வருவது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சரவணன், அதாவது பழனி முருகன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இவ்வாறு பழனி வரும் பக்தர்களுக்கு இடையூறாக பழனி அடிவாரத்தில் உள்ள 4 கிரிவீதிகள், சன்னதி வீதி உள்ளிட்ட பேருந்து நிலையத்திலிருந்து அடிவாரம் செல்லும் சாலை என அனைத்து பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது. இது தொடர்ந்து புகாராக எழுந்து வந்தது. இது பக்தர்களுக்கும் அழகு குத்தி காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கும் மிகவும் இடையூறாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து அவ்வப்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்தாலும் ஆக்கிரமிப்புகளை நிரந்தரமாக நீக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. எனவே இது தொடர்பாக திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரை உயர்நீதிமன்றமானது பழனி முருகன் கோவில் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று அமைத்தது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழு விரைவில் பழனியை ஆக்கிரமிப்புகளை கண்காணிக்க வருவதாக தகவல் உள்ளது. எனவே இதையடுத்து இன்று பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள 4 கிரிவீதிகள், சன்னதி வீதி ஆகிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் என நேற்று முன்தினமே அறிவிக்கப்பட்டது. எனினும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது குறித்து வியாபாரிகள் முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைக்காமல் அப்படியே தொடர்ந்து வந்ததால் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வியாபாரிகள் கால அவகாசம் கேட்டும் கால அவகாசம் கொடுத்தும் நீங்கள் அகற்றாததால் நாங்களே அகற்றுகிறோம் என்று பொருட்களோடு உள்ள கூரைகளை, ஆக்கிரமிப்பு உள்ள கூரைகளை புல்டோசர், ஜேசிபி மூலம் அகற்றி வருகின்றனர். இதன் காரணமாக வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம், அதிகாரிகளுக்கிடையே தள்ளுமுள்ளு ஆகியவை ஏற்பட்டது. தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும்படி தீவிரமாக நடந்து வருகிறது. சரவணன், தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன்.